அப்துல் வாஹித் ஃபாரூக் வானல விவசாய சம்மேளன தலைவர். எங்களுக்கு சென்ற மாதம் எங்களுடைய ஆண்டுக்கார அதாவது ஆளுநர் அவர்கள் கௌரவ ஆளுநர் அவர்கள் எங்களுடைய காணிகளை விவசாயம் செய்யுங்கன்னு சொல்லி அனுமதி தந்திருந்தாங்க. அதன்படி நாங்கள் எங்களுடைய காணிகளை உளவடித்து புழுதியில் பெரும்பாலும் அரை வயசுக்கு மேற்பட்டவர்கள் விதைத்துள்ளார்கள். எனவே எங்களுக்கு இப்போ போரையும் அவசரமாக போர செய்யப்படுவதன் காரணத்தால் இன்று நாங்கள் எங்களுடைய மாவட்ட அதாவது மாகாண பணிப்பாளர் ஏசி அவர்களை சந்தித்து உரையாடிய போது அவர்கள் எங்களுக்கு சரியான பதில் தரவில்லை. பதில் என்னன்னு சொன்னால், இந்த வழக்கு தீர்ப்பையால் உங்களுக்கு எங்களால் பசலை தர முடியாது, நீங்கள் கவர்னர் அவர்கள்கிட்டயே போய் உங்களுக்கு செய்ய சொன்ன அவங்க தானே, அவங்க பசலை தருவாங்கன்னு சொல்லி அவரால் வாயால் உத்தரவு தரப்பட்டது. அதன் பிரகாரம் நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்களை சந்திப்போம்னு சொல்லி அவர்களுடைய காரியாலயத்துக்கு முன்னால் நாங்கள் தற்போது நின்று கொண்டு இருக்கின்றோம். எமது விவசாயிகளுக்கு ஏற்பட்ட அநீதிகளை நாங்கள் காலகாலமாக கிட்டத்தட்ட யுத்தத்துக்கு பின்னால் 17 வருட காலமாக விவசாயத்தை செய்து வந்திருக்கின்றோம். இந்த விவசாயத்துக்கு எந்த விதமான தங்கு தடையுமின்றி இந்த காணி எங்களுடைய காணிதான் என்ற அடையாளத்தோடு நாங்கள் இந்த விவசாயத்தை செய்து வந்தோம். ஆனால் தற்போது எங்களுக்கு இம்முறை தடை செய்வது பெரிய ஒரு வியப்புக்குரிய ஒரு விடயமாகவும் எங்களுடைய மக்களை வீதிக்கரைக்கு உள்ள ஒரு சம்பவமாகவும் எங்களுக்கு தென்படுவதன் காரணத்தால் நாங்கள் இனிமேல் எங்களுடைய உயிரை கொடுத்தாவது எமது காணி உரிமைகளை பாதுகாப்போம் என்ற ரீதியிலே மக்கள் வீதிக்கிறங்கி உள்ளார்கள் என்பதை தெளிவாக கௌரவ அதிகௌரவ ஜனாதிபதி உட்பட அனைத்து அதிகாரிகளையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் வினயமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் NS நசார்தீன், கினியா வானல கல்லரப்பு கிரான் மஜித் நகர் இந்த ஏரியாவை கொண்ட விவசாயிகள் கல்லரப்பு தலைவராக பேசுகிறேன். இதில் நாங்கள் 55ஆம் ஆண்டிலிருந்து 55 வருஷமாக இந்த விவசாயம் செய்து வந்த பூமியை யுத்தம் முடிந்ததுக்கு பின்னால் நாங்கள் இந்த 16-17 வருஷமாக செய்து வரோம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதில் ஒரு சில சூழ்ச்சியால் இந்த காணிகள் மேய்ச்சல் தரைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதை எங்கள் அரசாங்கத்துள்ள பிரசாந்த் MP அவர்கள், அருண் மினிஸ்டர் அவர்கள் தலைவிட்டு இந்த காணியை எங்களுக்கு மீட்டு தருமாறு ஜனாதிபதியிடம் இதை சென்று செய்யுமாறு கேட்கிறோம். அதிகாரிகள் செல்கிறார்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு இணங்க இதால் எங்களால் எதுவும் செய்யலான்னு. ஆனால் அதிகாரிகள கட்டுப்பாடு இல்லாமல் உங்களால் எங்கள் மினிஸ்டர் அவர்களே உங்களுக்கு கேளும். ஆனால் மினிஸ்டர் அவர்கள் இதை தலைவிட்டு எங்களுக்கு ஜனாதிபதியிடம் பேச்சுவார்த்தை செய்து இந்த காணியை மீட்டு தருமாறு மிக தாழ்மையுடன் அன்பாக வேண்டுகொள்கிறோம். நீதிமன்ற வழக்குன்னு சொல்றீங்க தானே, அது என்ன விஷயம்? இது நாங்கள் 2009-15ஆம் தேதி மாட்டுக்காலுக்கு 7200 ஏக்கர் கெங்கை கங்கால பொன்னாங்கானி படுகாடு சொன்னாங்காடு இந்த தரைகள் 226 ஏக்கர் ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அங்கே மாடு மேய்ச்சி வந்தார்கள். அவர்களுக்கு அது அங்கே சட்டிசாவல் என்று நாங்கள் இங்கே விவசாயம் செய்து வரும் பூமியை சூறையாடுவதற்காக 2016ஆம் ஆண்டு எங்களுக்கு விவசாயிகளுக்கு தெரியாமல் ஒரு அளவுகளை எடுத்து கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். வழக்கு தாக்கலுக்கு எங்களுக்கு எந்த விதமான விவசாயிகளையும் அங்கே உள்வாங்காமல் அதிகாரிகளை அங்கே போட்டுவிட்டு அதிகாரிகளை விலைக்கு வாங்கி அவர்களை அங்கே சென்று விடாமல் அதை தடை செய்து தானாக அந்த கோர்ட்டு வழக்கை முடித்துவிட்டு எங்களுக்கு தீர்ந்து விட்டு என்று பெரிய கொண்டாளமும் கும்பாலமாக அங்கே இருந்தால் நாங்கள் 3800 விவசாயிகள் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியிலே பாட்டுக்கிட்டு இருக்கின்றோம். அதால எங்கள் இதில் நிறைய உள்ளடங்கமான சூழ்ச்சிகள் இருக்கு. இதை இனங்கண்டு உடனடியாக இந்த விவசாயிகள் காணை மீட்டு தந்து அவர்களுக்கு மேய்ச்சல் தர என்றால் 18,900 ஏக்கர் காணி இதுவரையும் தரிசு நிலமாக உள்ளது. அதில் 48 பேர் மாட்டுக்காரர்கள் இருக்கின்றார்கள். அதுல 44 பேர் அங்கால இதுவரை மெச்சிருக்கார்கள். இந்த 28 பேர் தான் இந்த 3800 பேர் விவசாயிகள காணியையும் பறிப்பதற்காக ஏற்பாட்டில் இருக்கின்றார்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை, பெரும் கோடீஸ்வரர்கள். அவர்களுக்கு பாறைகள் பஜ்ரைகள் அங்க நீர்ப்பாய்ச்சல் 50-60 ஏக்கர் காணிகள். அவர்கள் கையை நீட்டிட்டால் அங்க 10 லட்சம் 5 லட்சம் இதே மாதிரி கையை நீட்டி எல்லாருக்கும் கோடிக்கணக்கில் வீசி இந்த காணியை சூறையாடி விட்டார்கள். இதை அதிகாரிகள் எல்லாரும் கண்டு கொள்ளாமல் நீதிமன்றம் சொல்லுகிறார்கள். இதை எங்கள் இப்போதைக்கு நாங்கள் தெரிவு செய்தெடுத்த எங்கள் அருண் மினிஸ்டர் அவர்கள் ரோசன் மாத்தி அவர்கள் நீங்களே தலைவிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து உங்களால் இதை ஏழுமாக நீங்க செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.